இல்லாமல் வாழுகின்றவர் இருக்கின்றார்கள். மௌலவி 65 வருஷம் ஒரு பனடோல் நான் போட்டு இல்ல, கையிட்டு போறோம், சிந்தனையே இல்லை, நன்றி உணர்வே இல்லை, இன்னும் கிடைச்சு கொண்டே இருக்குது. உறவுகளே, இயற்கையாக சுவாசிக்கின்ற காற்று ஒரு செகண்ட் நின்று போனால், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு தந்திருக்கின்ற நெருப்பு ஒரு செகண்ட் நின்று போனால், இதே காற்று வேகமாக அதிகமாக கிடைத்து விட்டால், இதே நெருப்பு எல்லை மீறி அமைந்து விட்டால், நீரை அல்லாஹ் அருளாக தந்திருக்கிறான், இந்த நீர் கிடைக்கவில்லை என்றால், இந்த நீரை அல்லாஹ் தஆலா பெருக்கெடுத்தோடுகின்ற வெள்ளமாக வெள்ள பிரளயமாக அல்லாஹ் ஆக்கினால், உறவுகளே, நீர் அருள், காற்று அருள், சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் ஒரு நேரம் அதாபாக மாறும், செகண்டில் அல்லாஹ் அதாபாக மாற்றி காட்டுவான். எமக்கெல்லாம் அந்த அவைகளெல்லாம் கண் முன்னால் காட்டி தந்தான். பணம் கொடுத்து வாங்கினால் அருளா, சும்மா கிடைத்தால் அது அருள் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். அருக்கொடைகளை நிறைய தந்திருக்கிறான், கையிட்டு போறோம், சிந்தனையே இல்லை, நன்றி உணர்வே இல்லை, இன்னும் கிடைச்சு கொண்டே இருக்குது. உறவுகளே, முஸ்லிம் அல்லாதவர்களும் மிகப்பெரிய அருளோடு வாழுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை நிராகரிக்கின்றவர்களும் மிகப்பெரிய அருள் பாக்கியங்களோடு வாழுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் தெரியுமா? இந்த உலகத்தை ஆளுகின்றவர்கள் முஸ்லிம்களாக இல்லை, உலகத்தை நாட்டை ஆளுகின்றவர்கள் முஸ்லிம்களாக இல்லை. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதற்காக அல்லாஹ் அருள் தந்தான் என்பது மட்டும் அர்த்தம்? உறவுகளே, கொடுத்தும் எடுத்தும் ரெண்டு வகையிலும் அவன் சோதிப்பான். நன்றி இருந்தால் அதிகரிப்பான், நன்றி மறந்தால் வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிந்து விடுவான். வரலாறு அதனை எங்களுக்கு துல்லியமாக சொல்லித் தருகின்றது. குர்ஆன் எங்களுக்கு அதனை மிக அழகாக சொல்லித் தருகின்றது. நோயே இல்லாமல் வாழுகின்றவர் இருக்கின்றார்கள். மௌலவி 65 வருஷம் ஒரு பனடோல் நான் போட்டு இல்ல, அல்லாஹ் அருளாக யோசிக்கலையே. மௌலவி, ஒரு பனடோல் நான் போட்டு இல்ல, 65 வருஷம் வாழ்ந்துட்டேன், சொல்லி சொல்லி இழுக்கிறான், சொல்லி சொல்லி இழுக்கிறான், அப்படின்னு வட்ட வட்டமா விடுறான். உறவுகளே, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எப்பொழுது நாம் நிராகரிப்பாமோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை, அவன் பொருளாதாரத்தை, அவன் வாழ்வோட்டத்தை, அவனுக்கு இருக்கின்ற அருட்கொடைகளை படிப்படியாகவும் பிடிப்பான், திடீரென்றும் பிடித்து விடுவான்.